வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்துவதற்கான ஒரு வழியை இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு காட்டுக்கு ராஜாவா நாம ஏன் சிங்கத்தை சொல்றோம்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த சிங்கம் ரொம்ப பெரிய விலங்கா இருக்கே அதனாலயா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். கிடையாதுங்க. இந்த சிங்கத்தை விட பெருசு யானை. சிங்கம் ரொம்ப வேகமா ஓடுமே அதனாலயான்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா அதை விட வேகமா ஓடக்கூடியது சிறுத்தை. சிங்கம் ரொம்ப அறிவுத்திறமா கூர்மையா யோசிக்கதே அதனாலயா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் அதை விட சிறந்த ஒரு புத்திசாலி அறிவு இருக்கு அப்படின்னா அது நரிக்கிட்ட இருக்குங்க. ஆனா இத்தனை குணமும் இல்லாத ஒரு சிங்கம் ஏன் இந்த சிங்கத்தை காட்டுக்கு ராஜாவா எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு விஷயம் தாங்க. அந்த சிங்கம் நடந்து வரும் பாத்தீங்களா? காட்டுல அப்படி நடந்து வரும்போது அது பார்க்கிற பார்வை, அதோடைய கம்பீரம் இருக்கு பாத்தீங்களா? அதை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. அது பார்க்கிற பார்வையிலேயே அதோடைய குறி இருக்கு பாத்தீங்களா? என்னைக்குமே தப்பாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான குணம் கொண்ட சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவா இருக்குதோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில யாரும் குறுக்கிட கூடாது. உங்க வாழ்க்கையில உங்களுடைய முடிவுகளை நீங்க தான் எடுக்கணும். ஸோ உங்களுடைய குறி என்னைக்குமே தப்பக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு தன்னால உயரும் அப்படின்னு நான் சொல்றேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.